ஓசூர் மாநகராட்சி நாமல்பேட்டை ஜனபர் தெரு பகுதியில் உள்ள கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல் செய்து ஓசூர் மாநகராட்சி 1,18,000 அபராதம் விதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் மாநகர ஆணையாளர் திருமதி தி. சினேகா IAS அவர்களின் உத்தரவின் பேரில் மாநகர நல அலுவலர் டாக்டர் வே. பிரபாகரன் தலைமையில் துப்புரவு அலுவலர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள், துப்புரவு மேற்பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் கொண்ட குழுவினரால் நாமல்பேட்டை ஜனபர் தெரு பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், டீ கப்புகள் ஆகியவற்றை விற்பனை செய்யப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது 118 கிலோ அளவில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள், டீ கப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டு கடைகளின் உரிமையாளர்களுக்கு 1,18,000 அபராதம் விதித்தனர். இனிவரும் காலங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது எனவும், மீறினால் கடைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தொழில் உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் ASTCயில் உள்ள RRC மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு போலிங் மிஷின் மூலமாக போலிங் செய்யப்பட்டு மறுசுழற்சி செய்ய தொழில் சாலைகளுக்கு அனுப்பப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.